பக்தி பெருக்கோடு காத்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நமது கோவில்களுடைய அருள் நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே தியானம் செய்து தன் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து அன்றாடம் தியானித்துக் கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்களுடைய அனைவருடைய உள்ளங்களும் நினைத்ததை அடைந்து நல்லதையே நினைக்கவும் அருள் புரிந்து உங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எப்பொழுதுமே நாம் அருள்வாக்கை தொடங்குவதற்கு முன்பு ஞானத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசுவது இதுவரை வழக்கமாகத்தான் வைத்திருக்கிறோம். இன்று கால நேரங்கள் அதிகபட்சமாக ஓடி இருக்கிறது. ஞானத்தை பற்றி பேசும் பொழுது அருள்வாக்கு பேசுவதற்கு நேரமில்லாமல் போய்விடுமோ என்னும் ஒரு மனப்பயம் சில பக்தர்களுடைய உள்ளத்துக்குள் ஊஞ்சலாடுகிறது. எங்களுக்கு எதற்கு ஞானம், எங்களுக்கு காரியம் நடந்தால் போதும் சாமி என்று நினைக்கிற பக்தர்களுடைய ஆவல்களை நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் மனிதன் ஆவலோடு பிறந்தவன், ஞானி எந்த ஆவலுக்கும் ஆசைக்கும் அகப்படாமல் ஒதுங்கி சென்றவன். சன்னியாசத்துக்கு வரம் வாங்கிவிட்டு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று யாரும் சங்கடப்பட முடியாது. உண்மையா இல்லையா? அதனால சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறவங்கிட்ட சன்னியாசத்தை பத்தி பேசி பிரயோஜனமும் கிடையாது. உண்மைதானே? அதனால எல்லாமே உணர வேண்டி இருக்கிறது. முன்ன பின்ன முடி வளர்த்தோம்னா முனிவருக்கு சொன்னோம்னா அதை உலகம் ஒத்துக்கிறாரு. முன்னும் பின்னும் முடி வளர்த்தவன முனிவருக்கு சொல்ல முடியுமா? ஒத்துக்கிட முடியாது. அப்ப யார் அந்த முனிவன் அப்படின்னு கேட்டா ஒற்றும் துறந்தவன் முனிவன். ஒற்றும் துறந்தவனா யாரு? என்னத்தை துறக்கணும் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் இதுவரை கேள்விப்பட்ட மாயை என்னது? குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள், பாசம், ஆசை, இவர்கள் அனைத்தையும் துறந்தவன் தான்டா ஞானி அப்படி இதுவரை ஒரு பழக்கத்துவான வார்த்தைய நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு நினைச்சு எல்லா மக்களுமே இன்னைய வரை அந்த பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதையில விரும்புறவங்க தான் சிலர். பலன் அடைஞ்சவங்க கொஞ்சம் எப்படிதான் சொல்லணும் பார்ப்போம், சிந்தனை பண்ணி சொல்லுவோம் அதை. ஆனா முற்றும் திறத்தல் என்பது என்ன? அமைதி. நீங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கீங்க, நான் ஒருத்தர் தான் கத்துறேன், எல்லாரும் சத்தம் போட்டு என் சத்தம் வெளியேறாது. கொஞ்சம் மன அமைதி வேணும். இந்த முற்றும் திறத்தல் அது என்னதுங்கிற ஒரு விளக்கம் நமக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே முற்றும் திறப்பது எது அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அதனால்தான் காட்சிகளை பார்க்கணும். வாய் திறந்திருக்கு பேசணும், அதுக்கு கூட்டம் திறப்பு இருக்கு. நாக்கு அளவுக்கு மீறி பேசணும்னு நினைச்சா 32 பண்ணையை வச்சு சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் மீறி என்னமெல்லாம் பேசி எத்தனை குடும்பத்தை கெடுத்துருக்கு இந்த நாக்கு. உண்மையா இல்லையா? அதான் நகம் கெட்டு போன நயவஞ்சகரி நாக்கு தான் உலகத்திலே கொடிய வஞ்சகரி. நாக்கு அடக்கலாம், அறுத்துட்டா ஒழிஞ்ச முடியாது. அப்ப நாவடக்கம் தேவை. மூக்கு திறந்திருக்க போய் தான் சுவாசிக்கிறோம், காது திறந்திருக்க போய் தான் செய்திகளை கேட்கிறோம், இனிமையான கீதங்கள் ராகங்கள். இதுபுறம் கண்ணுக்கு தெரிந்த திறப்பு. உடலுக்கு 9 வாசல் அப்படிதானே? உடலுக்கு 9 வாசல். மெய், வாய், கண், மூக்கு, செவி, எருவடி, கருவடி, திருவடி போன்ற கோடிகளை எண்ணி பார்த்தா 9 வாசல். அது ஆணுக்கா பெண்ணுக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணார் ஒரு ஞானி. அவர் தான் குளங்குடி மஸ்தான் சாய். பெண்ணுக்கு வாசல் 12, ஆணுக்கு வாசல் 1. உணர்ந்தால் உணர்வார் தெரியும். அதுல உடலுக்கு 9 வாசல்னு ஒரு பாடல உவர் கையாம் பாடினார். உடலுக்கு 9 வாசல் அப்படி சொல்ல. ஆனா இதை கொஞ்சம் ஆய்வு செய்திருக்காங்க. இவைகளெல்லாம் இந்த வாசல் எல்லாம் திறந்த நிலையில இருக்கு. திறந்திருந்தாலும் உள்ள ஓடுகிற மூச்சு மட்டும் அந்த வழியில வெளியே போகவே இல்லையே, அது உள்ளுக்கே ஓடிக்கிட்டு தானே இருக்கு. உண்மையா இல்லையா? இத்தனை வாசல் இருந்தும் இந்த பிராணனுங்கிற காற்று அந்த வாசல் வழியா வெளியேறவே இல்லையே. அது என்னைக்கு முடிவெடுத்து போகுதோ அதுவரை இவன் ஆடாத ஆட்டம் ஆடுவான் அந்த உலகத்துல. உண்மையா இல்லையா? அது என்னைக்கு வெளியேறி போகுதோ அதுவரை ஆடாத ஆட்டம் ஆடுவான். என்னால எல்லாம் முடியும், நான் தான் அந்த உலகம்,
தனக்குன்னு ஒரு பதவி இருக்கும் பொழுது அந்த பதவியில் இருக்கும் பொழுது மனிதனை தெரியாது, அதிகாரம் தான் தெரியும். ஓய்வு பெற்று உட்கார்ந்தாங்கன்னா அன்னைக்கு மனிதனை தெரியும், மனிதாபிமானத்தையும் தெரியும். உண்மையா இல்லையாப்பா? பதவி அதிகாரம் இருக்கும் பொழுது மனிதனை தெரியாது, மனித நேயம் தெரியாது, அவருடைய அதிகார பவர் தெரியும். ஆனா ஓய்வு எடுத்து ஒதுங்கி உட்கார்ந்தோம்னா பாக்குறவங்கன்னா இவன் வர மாட்டாரா, அவன் இருக்க மாட்டாரா அப்படின்னு அன்னைக்கு தான் அவனை மனிதனை தெரியும். ஏன்? அந்த பவர் அந்த போர் இருக்கும்போது அவன் ஆடாத ஆட்டம் ஆடும். எப்பொழுது ஒரு கையில் பொறுப்பேற்கப்பட்டதோ அப்பொழுது நீ மக்களுக்கு தொண்டராக மாற வேண்டும். எப்பொழுது ஒரு கையில் அதிகாரம் இருந்ததோ அப்பொழுது இந்த அன்பு மக்கள் மீது நீ அன்பு செலுத்தி அவர்களை அறநெறியோடு நடத்துகின்ற வழிகாட்டியாக நீ திகழ வேண்டும். மனிதன் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இந்த உயிர் இருக்கும்போது எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்டா அப்புறம் நினைச்சு ஆடாத ஆட்டம் ஆடும். இதுதான் உண்மை. ஆனா அவனை நெறிப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டதுதான் நமது ஆன்மீக நிலை. இப்போ இந்த முற்றும் திறந்தம் சொல்லும் பொழுது 9 வாசலும் திறந்திருக்கு. உள்ள ஓடக்கூடிய பிராணன் மட்டும் வெளியவே போகாம உள்ளுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த வாசல் வழியா அது போயிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாசல் உள்கதவுகள் மூடி இருக்கிறது என்பது அர்த்தம். உள்கதவுகளுக்கு ஊடால ஒரு தடுதல் இருக்கு. அதுக்கு வெளியில் உள்ளதை மட்டும்தான் மெல்ல மெல்ல சுவாசித்து மெல்ல மெல்ல புலன் பொறிகள் வழியாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும். பொறிகளை அடக்க முடியாது, புலன்களை அடக்க முடியும். புலன்கள் திறந்து விட்டால் பொறிகள் பயணத்துக்கு போகும். புலன்கள் திறந்து விட்டால் பொறிகள் பயணத்துக்கு போகும். புலன் அடக்கம் ஒருவன் கொண்டு விட்டான் என்றால் அவனுக்கு ஞான நிலை உடனடியாக கிடைக்கும். இந்த புலன்னா எது, பொறினா எது? கண், கருவி, அதுக்கு பேர் பொறி. பொறினா கருவின்னு அர்த்தம். அரிசி பொறி, சோழ பொறி இல்லை. பொறியியல் துறை கருவிகளை வைத்து பணி செய்யக்கூடாது. அப்புறம் பொறினா இது கண், கருவி. கருவிக்கு மருந்து ஏற்படும். பார்ப்பது கண். கண் பொறியாக இருந்தால் பார்க்கும் ஆத்மன் கூடாது. மூக்கு சுவாதிப்பது மூக்கு என்னும் கருவியாக பொறியாக இருந்தால் சுவாதிக்கிற தன்மையை உணர்த்துகின்ற தன்மைக்கு பெயர் புலன் என்று. இப்படி இந்த 5 பொறிகளுக்கும் 5 புலன்களுக்கு இருக்கு. இதை ஒருவன் தவம் இருக்கும் பொழுது உள்நோக்கம், உள்வாசித்தல், உள் செவி திறத்தல், இப்படிப்பட்ட 3 விதமான திறப்புகள் இருக்கு. இந்த 3 விதமான திறப்பு எப்படின்னா வெளியே விடக்கூடிய சுவாசம் உள்ளுக்கு விடும். அப்போ மூக்கு வெளியே சுவாசிக்கிற என்ன செய்யுது? புலன் வாயிலாக உள்ளே சுவாசிக்கிறது. அந்த உடல் காய கல்பமாக மாறும். அந்த உடல் அழியாது. சித்தர்கள் யோகியர்கள் அழியா காயத்தை உடலை பெற்றார்கள் என்று சொன்ன மார்க்கத்தின் தன்மை அங்குதான் இருக்குது. கண்கள் வெளி உலகத்தை பார்க்கும். வெளி உலகத்தை மறந்து உள்ளுலகத்தை பார்க்க தோணும். ஆன்மாவை பார்த்துருக்கோம். அப்போ உள்பார்வை தோன்றிய வெளி உலகத்தில் எத்தனையோ இசைகளை, வார்த்தைகளை, பாடல்களை எல்லாம் கேட்கின்ற செவி அதைகளை அடைத்துவிட்டு உள்ள சப்த நாதங்களை கேட்க வேண்டும். சப்தம்னா 7 ஆதாரங்கள். ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஒலி. அமைதி. என்ன என்ன பேசுறீங்க? நான் பேசணுமா நீங்க பேசணுமா? போய்மா அமைதியா இருக்க தெரியுதா? மனதை அடக்குங்கள் தாயே. புரியுதா? அப்போ சப்தநாதங்கள் ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு ஒலி இருக்கு. ஒவ்வொரு ஒலி. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஆவை மறந்து மணிப்புரகம் ஆவும் காவும் சேர்ந்த ஒலியில் அப்படி. இப்படி 7 ஆதாரங்களுக்கும் 7 வகையான ஒலி இருக்கு. இந்த 7 ஒலிகளும் ஒருங்கிணைக்கும் பொழுது வார்த்தைகளாக மாறலாம், செவிக்கு இனிய ஒலிகளாக மாறலாம். இப்படி இந்த 7 வகையில் 7 சப்தம் இருக்கு. சப்தம்ங்கிறது ஓசை, சப்தம் என்பது எண்ணிக்கை. 7ங்கிறது சமஸ்கிருதத்துல சப்தம். சப்த கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள். இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்துச்சு. இந்த 7 வகையான ஆதாரத்துக்குரிய ஒவ்வொரு சப்தத்தையும் கேட்கிறது வெளிக்காது வழியா கேட்க முடியாது. உள்செவி திறந்தா தான் கேட்க முடியும். உள்செவி திறந்த உடனே ஒருத்தருக்கு புத்தி மாறாட்டம் உண்டு. என்னமோ நடந்து வச்சிடும் உடம்புல அப்படிங்கிற ஒரு பதட்ட உணர்வுல மன பேதளிப்பு ஏற்பட்டுரும். அதை அவனுக்கு நெறிப்படுத்த முடியாது. அதனால்தான் சித்தர்களுக்காக தவம் கொடுத்து பலர் பித்தனாக மாறிய கதை அங்கு வந்தது.
பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் உள்ளுலகத்தை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள வித்தியாசமான காட்சிகள் வந்து தோன்றுது. கற்பனையா மாயையா உண்மையா அப்படின்னு தெரியாம அவன் வேதனைப்பட்டு பேதலிச்சிருந்தான். அங்கேயும் அவனுக்கு மைண்ட் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலைகள்ல தான் அவன் பேதலிக்கிறான். ஆனா அதை பேதலிக்காம இருக்கிறதுக்கு தேவை ஒரு குரு தேவை. அதான் அங்க ரொம்ப முக்கியம். அந்த அனுபவம் வாய்ந்த ஒரு குரு ஒருவரால தான் அந்த விஷயத்தை நம்ம எழுதிக்க முடியும், தெளிவுபடுத்திட முடியும். அப்போ உள்செவி உள்நோக்கம் இவைகள் திறந்தால் அவனுக்கு இந்த உலகத்துல இருந்த இடத்துல இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையே அவன் சுத்தி வந்துடுவான். அவனுடைய சூட்சும சரீரத்தை அருமையா இயக்கிடுவான். அதை வச்சு இந்த உலகத்தையே தன்மையப்படுத்திடுவான். அதுதான் ஞான ஆற்றல். இது வந்து ஒரு பகுதி. இந்த முற்றும் திறத்தல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம வரணும். என்னன்னா 7 சக்கரங்களும் நம்ம கண்ணுக்கு புறப்படாம இயங்குது. ஆனா அது மூடி இருந்துதான் ஒவ்வொரு சக்கரங்களும் திறக்கப்படாமல் மூடி இருந்தே இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால அவன் சராசரி மனிதனாக இருக்கான். இந்த 7 சக்கரத்தின் தவ வலிமையால் ஒவ்வொரு ஆதாரங்களையும் 7 சக்கரங்களுக்கு வருவேறு ஆதாரம், ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் திறந்து அப்படி சகசிரார வாயிலாக பிரபஞ்சத்தை பார்க்கின்ற அளவுக்கு அது திறந்திருக்குன்னு சொன்னா 7 முற்றும் திறந்து விட்டன என்பது பொருளாகும். அப்படி அந்த 7 ஆதார சக்கரத்தையும் முற்றும் திறந்துட்டான்னா இருந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தையே அவன் புரிஞ்சுக்கிடுவான். ரிமோட் மாதிரி ஏகிக்கிடுவான். அதுதான் ஞானம். இதைத்தான் முற்றும் திறத்தல் என்பதை ஞானிகளும் முனிவர்களும் நமக்கு உரைத்தார்கள். ஆனா சராசரி மனிதன் எப்படி இருந்துக்கிட்டான்னு சொன்னா மனைவி மக்கள் ஆசை பாசம் காசு காமம் இதையெல்லாம் நீ திறந்தாதான் நீ தவத்துக்கு வர முடியும்னு அவங்க சொன்னாங்க. அது ஒரு பாதை. அது எப்படி என்றால் அது எப்படின்னா இந்த 7 சக்கரங்களும் முற்றும் திறந்த உடனே அறிவும் சக்கரத்தின் வாயிலாக செல்வதை தவிர சராசரி மனித ஆசை பார்க்க வாய்ப்புல வராது. புரியுதா? அப்படி வராம போன உடனே இவங்க ஒரு மறு பகுதியாக என்ன பேசிட்டாங்க, இந்த இல்லற வாழ்க்கையும் இந்த ஆசை பாசத்தையும் திறந்ததுனால அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சிருந்து இவங்க சொல்லிட்டான். ஆனா உண்மையிலே நடந்தது அப்படி இல்லை. 7 ஆதாரங்களையும் முற்றும் திறந்து சகதாரத்தை ஆண்டனார் சேனல் மாதிரி அவங்க எழுப்பி நிறுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆகாயத்தின் மூலமாக தான் அடைய வேண்டிய சக்திகள் அனைத்தையும் உணர்ந்து தன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்திருந்தவனுக்கு பேர் தான் மகாஞானி. அதுக்கு திறக்கிறதுக்கு தான் இந்த சக்கரத்தை திறக்கக்கூடிய சக்தியை குருமார்களுக்கு உண்டு. இன்னைக்கு நிறைய புத்தகத்துல சக்கரத்தை திறக்கிறது எப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். புத்தகத்தை பார்த்து ஏமாந்துறதாங்க செல்வ மக்களே. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதைகள் இருக்கிறாங்க. மனம் பேதலிச்சிடும், உடம்பு பாதிச்சிடும், வாழ்க்கை பாதிச்சிடும். குருமுகாந்திரம் இல்லாமல் அந்த பாதையில் செல்லக்கூடாது. ஆனால் இதை தெரிந்ததற்கு இதை தெரிந்து குருவாயிலாக நம்ம கற்றோம் என்றால் நாம் பலனடைய முடியும். எங்க தாத்தா வைகுண்டம் காட்டுப்பாதையில போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு நாராயணா இளநீ வேணும்னு சொல்றாரு. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எங்கேயோ இருந்து ஒரு இளநீ பக்கத்துலையோ அல்லது மரத்துல இருந்தோ கீழே விழுந்துடும். அதை எடுத்து சாப்பிட்டு இளநீ வேணும்னு சொன்னதுக்கும் சில நேர நொடிகளுக்குள்ளே அந்த இளநீர் கிடைத்தது எப்படி? அவர் அடைந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு பக்குவம். அந்த சக்தி எப்படியோ அவன் தேவையை நிறைவேற்று. அத மாதிரி இந்த முற்றும் 7 சக்கரங்களையும் திறந்து பூமியில் இருந்த அதிர்வுகளையும் ஆகாயத்திலிருந்து வருகின்ற சக்திகளையும் காற்றில் கலந்த அலைகளையும் நெருப்பில் உள்ள வியாப சுவாலைகளையும் மனிதன் தன் ரத்தத்தில் இருக்கின்ற ஈர பசைகளின் மூலமாக ஈர்த்து இந்த பஞ்சபூத சக்திகளையும் தன்னுடைய 7 சக்கரங்களுக்குள்ளே இயக்குகின்ற தன்மையை அவன் அடைந்து விட்டான் என்றால் அவனே கடவுளின் மறுபகுதியாக வாழ்வான். அவனே ஆண்டவனின் மறுபகுதியாக இருப்பான். அவன் தான் ஞானி. அந்த நிலைகளை அடைவதற்காக பாடுபடுவதற்கு பேர் தான் தவம். அந்த வழியில செல்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். அதை முழுமையாக தெளிவாக சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் பலனடைய முடியும். இந்த உலக வாழ்வை பூரணமாக்கிக் கொள்ளவும் முடியும். ஆனா அதுக்கு ஜீவகாரண்யம் தேவை. உயிர்கள் மீது அன்பு வேண்டும். எல்லா மனிதர்கள் மீதும் என்ன செய்யணும்? இரக்கம் வேணும். நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது. போட்டி பொறாமையான உள் உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. பரந்த மனப்பான்மையோட வாழணும். ஏன்? கடலுக்கு அளவு இல்லை, ஆகாயத்துக்கு அளவு இல்லை, பூமிக்கு அளவு இருப்பதாக புவியியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னால சொல்ல முடியல. காற்றுக்கும் அளவு இல்லை. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல காற்று இல்லைன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க.
புரியுதா? ஆனா ஆகாயத்துக்கும் அளவு இல்லை, கடலுக்கும் அளவு இல்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு அனுபவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத மாதிரி இந்த மனம் என்னும் கடலுக்கும் அளவு இல்லை, மனக்கடலுக்கு அளவே கிடையாது. இந்த மனக்கடலை சரிவரப்படுத்தி நெறிப்படுத்திட்டோம்னா எல்லாமே இந்த உலகத்தில் நாம் தேவைப்படும். பெறுவதற்காக நமக்கு தேவை பரந்த மனப்பான்மை. பகவானுக்கு அளவு உண்டா அவன் உள்ளத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாது? அவனுக்கு தெரியும், அந்த சக்திக்கு நல்லா புரியும். கடவுளுங்கிறவங்க ஒரு உருவமா, ஒரு தனிப்பட்ட பிரம்மையா இல்லை, அது பரந்த ஒரு சக்தி, பரோபகரமான நற்குணம் படைத்த ஒரு பேராற்றல். நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்டது தெரியாது. என்ன நம்ம என்ன வேண்டி என்ன நடைமுறையை வச்சுக்கிட்டோமோ அது நமக்கு எதிரொலியாக பிரதிபலித்து வரும். அப்படி ஒரு பேராற்றல் தான் கடவுள். ஆனா அதுக்கு வஞ்சகம் கிடையாது, சூது கிடையாது, வாது கிடையாது, பொய் கிடையாது, போட்டி கிடையாது, புறாமை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது தூய்மையான ஒரு பேராற்றல். அந்த ஆற்றலை நினைத்து உணர்ந்து மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய மனதை என்றும் அதிலாத நிலையில் கொண்டு வந்து ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் மனிதனும் தெய்வம் ஆகலாம். அதனால் மாதிலா மனமே ஈர்த்தல் கோயில் என்று உணர்ந்து என்னாலும் நம் மனதை காப்போம், உணர்வை நெறிப்படுத்துவோம், உள்ளத்தை இறைவனுக்கு பறிகொடுப்போம், ஆனந்தமாக வாழ்வோம் என்பதை வெற்றிவேல் முருகன்.